அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான வீடியோவோட தான் உங்களை வந்து நான் இன்னைக்கு மீட் பண்ணுறேன். நீங்கள் அர்ஜென்ட்டாக எனக்கு ஒரு 15 days தான் டைம் இருக்குது, இல்லைனா என்னோட ஷார்ட் டியூரேஷனில் நான் ரொம்ப வெயிட் லூஸ் பண்ணி ரொம்ப அழகாக தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அர்ஜென்ட்டாக இப்போ எனக்கு ப்ரைடலாக இருக்குது, இல்லை நான் வந்து குயிக்காக என்னுடைய பர்த்டே வரப்போகுது, ஃபார் சம் ரீசன் நீங்கள் வந்து குயிக்காக வெயிட் லாஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபியூ டிப்ஸ் நான் சொல்கிறேன். அதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் நீங்கள் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எனிதிங் வந்து அவ்வளோ ஈஸியாக கிடைக்கிது அப்படின்னா யூ ஹாவ் டு புட் த மேக்ஸிமம் எஃபர்ட். ஸோ அந்த மைண்ட் செட் நம்ம வச்சுட்டு இந்த வீடியோக்குள்ளே வந்து போவோம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி குயிக்காக எனக்கு வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க, இல்லை பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய வீடியோ வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அது சொன்னதோட நம்ம டிப்ஸ்க்கு வந்து டேரெக்டாக போயிடலாம். முதல் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சில ஐட்டம்ஸ்க்கெல்லாம் வந்து நோ சொல்ல போகிறோம். என்ன மாதிரி ஐட்டம்ஸ்க்கு நோ சொல்லலாம்னா நம்ம 3 கேட்டகரியாக பிரிச்சிடலாம். முதல்ல நீங்கள் நோ சொல்ல வேண்டிய ஐட்டம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மில்க், காஃபி, டீ, ஸ்வீட்ஸ். அதாவது நம்மளுக்கு வந்து மில்க்கும் வந்து நம்மளுக்கு தேவையில்லை இப்போதைக்கு. நம்ம 15 days வெயிட் லாஸ்க்கு மில்க் தேவையில்லை, ஸோ நிறுத்திடுங்க. அண்ட் காஃபி, டீ அதுலேருந்து நீங்கள் வந்து சுகர் போடுவீங்க, இல்லை ப்ரௌன் சுகர் போடுவீங்க, அதனால வந்து அதுவும் நம்மளுக்கு தேவையில்லை, ஸோ அதையும் வந்து ஒதுக்கி வச்சுருங்க. அண்ட் ஸ்வீட்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக சாப்பிடவே கூடாது. ஏன் அப்படின்னா வந்து அது நம்ம ஃபேஸையும் ஆயிலி பண்ணும், பிம்பிள் வரதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வந்து டூ மச் ஆஃப் ஸ்வீட்ஸ் சாப்பிட்றதுனால தான் உங்களுக்கு ஹெட்டேக் ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் கூட வரும். இது எல்லாமே வந்து ஃபேட்டையும் வந்து போடுறதுக்கு ரொம்ப ஹை பாசிபிலிட்டி இருக்குது. ஃபேட் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டெபாசிட் ஆகாமல் இருக்கணும். ஃபேட் சாப்பிடக்கூடிய ஐட்டமை நம்ம நிறுத்தணும். அதனால வந்து இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரியான மில்க்கு, காஃபி, டீ, ஸ்வீட்ஸ் அதெல்லாம் வந்து நிறுத்திடலாம். இப்போ செகண்ட் மெயின் கேட்டகரின்னு ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா ஸ்நாக்கிங் ஐட்டம்ஸ். ஸ்நாக்கிங் ஐட்டம்னா ஆயிலில் வந்து ஃப்ரை ஆன வடை, ஆயிலில் ஃப்ரை ஆன போண்டா, சமோசா, பஃப், இந்த மாதிரி ஃப்ரைடு ஸ்நாக்ஸ் இதெல்லாமே வந்து நம்ம யூ ஆர் கோயிங் டு சே நோ ஃபார் திஸ் ஷார்ட் பீரியட். ஸோ அந்த கேட்டகரியும் வந்து முடிச்சாச்சு. தேர்டு மெயின் கேட்டகரி ஒன்று இருக்குது, அதுக்கும் நம்ம நோ சொல்லிடலாம். அது என்ன அப்படின்னா வந்து நூடுல்ஸ், ப்ரெட்டு அண்ட் வந்து பிஸ்கெட்ஸு இதெல்லாமே வந்து நம்ம சொல்லிடலாம். ஏன் அப்படின்னா வந்து இது எல்லாத்துலேயும் நம்மளுக்கு மெயினாக ஃபேட்டு போடக்கூடிய ஐட்டமான மைதாவால் மட்டுமே பண்ணுறாங்க. அதனால அந்த ஐட்டமுக்கு வந்து நம்ம சொல்லிடலாம். ஸோ இந்த 3 கேட்டகரிக்கு ப்ளீஸ் சே நோ. அதனால தான் வந்து ஃபர்ஸ்ட்டாக வந்து சூப்பர் இம்பார்ட்டன்ட் டிப் வந்து இதுதான், சே நோ டு தீஸ் ஐட்டம்ஸ். யாராவது கண்ணு முன்னாடி எடுத்துகிட்டு வந்து ஒரே ஒரு வடை சாப்பிடுமா, நீ ஒன்றும் ஆயிட மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா வந்து வேண்டாம், நான் ஒன்றும் ஆகாமலே இருக்கேன், இல்லை ஆயிட்டாவது இருக்கேன் அப்படின்னு சொல்லி நோன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து ஓடியே போயிருங்க. இஃப் யூ ஆர் லைக் டெம்ப்டிங் பர்சன், உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா, பட் அந்த இடத்து பக்கத்துக்கே போகாதீங்க. பிகாஸ் நம்ம மைனர் டைமில் மேஜர் வெயிட் லாஸ் இருக்கணும் அப்படின்னா இதை நம்ம ஃபாலோ பண்ண. அண்ட் ஆல்சோ இந்த ஃபுட்ஸ்லாம் அவ்வளோ ஒன்றும் நல்லது இல்லைங்க. உங்கள் ஃபேஸை வந்து டல் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு பிம்பிள்ஸ் வரதுக்கு இதுக்கு எல்லாமே இதுதான் காரணம். ஸோ அதனால் அந்த ஐட்டம்ஸ் எதுவுமே உங்களுக்கு வேண்டாம். ஓகேம்மா, இப்போ நோ சொல்லிட்டோம். இப்போ எந்தெந்த இதுக்கு வந்து எஸ் சொல்லணும் அப்படின்றது தான் நம்மளுடைய 2வது டிப். மெயினாக எஸ் சொல்ல வேண்டிய ஐட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர். எப்படி வந்து நம்மளுடைய எர்த்தே வாட்டரால் ஆயிருக்கும், நம்மளுடைய பாடியும் வந்து வாட்டரால் தான் ஆயிருக்கு. ஸோ அதனால வாட்டர் இன்டேக்கை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ண போகிறோம்? 2.5லேருந்து 5 லிட்டர் வரைக்கும் நம்ம எவ்வளோ வேணால் குடிக்கலாம். பட் ஸ்டார்ட் ஆஃப் மினிமம் 2.5 liters வாட்டர் ஸ்டார்ட் பண்ணி சம்வேர் அரௌண்ட் 4 to 4.5 liters வந்து நீங்கள் குடிங்க. அதுவும் வெயில் சீசன் ஆரம்பிச்சிச்சு, நிறைய தண்ணி குடிக்கலாம். தண்ணி குடிச்சிட்டே இருங்க. தண்ணி குடிக்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வெயிட் லாஸ் நீங்கள் பண்ணும்போது பாடி வந்து ஒரு மாதிரி டல்லாக ஆகிடாமல் வந்து ஃபேஸை வந்து நல்லா ஃப்ளஃபியாக வச்சுக்கும். வாட்டர் நம்ம உடம்புல நிறையா இருந்தாலே வந்து நம்மளுடைய பாடியும் வந்து ஒரு மாதிரி ஹைட்ரேட்டடாக ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவோம். நம்ம வெயிட் லாஸ் அப்படின்னாலே வந்து கான்ஷியஸாக சாப்பிட்டுட்டு இருக்கிறதுனால வந்து நம்மளுக்கு பசிக்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதனால வந்து வி வில் ஆல்வேஸ் சர்ச் ஃபார் ஃபியூ ஸ்நாக்ஸ் எதாவது வாய்க்குள்ளே போடலாமா அப்படின்றதுக்கு. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய வாட்டரில் வந்து 1 spoon ஆஃப் சியா சீட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour வச்சுருங்க. அந்த வாட்டர் பாட்டிலை வந்து நீங்கள் வந்து கன்சியூம் பண்ணுங்கள். இது கன்சியூம் பண்ணுறதுனால நம்ம வயிற்றுக்கு வந்து ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவோம். அண்ட் வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்நாக்கிங் ஆப்ஷன்ஸ்க்கு வந்து போக மாட்டோம். அனதர் இம்பார்ட்டன்ட் திங் நீங்கள் கன்சியூம் பண்ண வேண்டியது 1 spoon ஆஃப் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் இப்பயே வாங்கி வச்சுக்கோங்க. ரோஸ்டட் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், அந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் 1 spoon சாப்பிடுங்க. இந்த 2 ஐட்டமும் வந்து நம்ம இந்த மாதிரி ஹெவியாக ஸ்நாக்கிங் ஆப்ஷனுக்கு வந்து நம்ம கண்ணு தேடாமல் இருக்கிறதுக்கு, நம்ம வயிறு ஃபுல்லாக இருக்கிறது அந்த வாட்டரில் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி சியா சீட்ஸ் குடிக்கிறதுனால அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் கண்டிப்பாக 4 liters வரைக்கும் வாட்டர் எவ்ரிடே குடிங்க. அண்ட் அதே மாதிரி வந்து இன்னொன்று வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதாவது கொரியாண்டர் வந்து அதாவது மல்லி இது இருக்கும்ல, தனியா இருக்கும்ல, அந்த தனியா வந்து வாட்டரில் நல்லா காய்ச்சிட்டு அந்த வாட்டர் குடித்தாலும் வந்து உங்களுக்கு வந்து வயிற்றில்
பசிக்கிற தன்மை இருக்காது, நம்ம ஃபுல்லாகவே ஃபீல் பண்ணுவோம். ஸோ தட் நம்ம நிறைய ஸ்நாக்கிங் ஆப்ஷன் பண்ணாமல் மைண்ட்ஃபுல்லாக ஈட் பண்ணுவோம். ஸோ இந்த 3 வாட்டர் நீங்கள் இன்ஃபியூஸ்டு வாட்டராக வந்து குடிக்கலாம். ஸோ இதோட மெயின் பெனிஃபிட் என்னன்னு சொல்லிடுறேன். ஒன்று என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஃபேட் எல்லாம் வந்து அங்கங்கே டெபாசிட் ஆயிருக்குல்ல, வாட்டர் வந்து அதை ஃப்ளஷ் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் நிறைய வாட்டர் குடிக்க நீங்கள் நிறைய லூப் போனீங்க அப்படின்னா நம்மளுடைய டாக்ஸின்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வெளியில போகும். ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஈஸியான விஷயம். நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்றதுக்கு நம்ம மறந்துடுற ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்டான விஷயம். அதனால ஸ்டார்ட் ட்ரிங்கிங் வாட்டர் இமீடியட்லி. ஓகே, நோ சொல்லியாச்சு, எஸ் சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் என்ன சொல்லணும்? எஸ் அப்படின்னா வந்து நம்மளுடைய ஒர்க் அவுட்டுக்கு நம்ம மினிமம் டைம்ல மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். வெயிட் லாஸ் அப்படின்றது வந்து நம்ம சாப்பிடாம பட்னி இருந்து இழைச்சிடலாம் ஈஸியா, பட் தட் இஸ் நாட் அ ஹெல்தி வே ஆஃப் லூசிங் வெயிட். நம்ம ஹெல்தியா லூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒன்லி டயட் இருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு செட்டே ஆகாது. ஏன்னா வந்து நீங்க ஒரு டயட் இருந்தீங்கன்னா யூ வில் ஃபீல் டல். ஏன்னா நம்ம மசில்ஸ்லாம் வந்து லூசன் ஆக ஆரம்பிச்சிடும், ஃபேட் வந்து போனதுனால ஒரு மாதிரி தொலைன்னு ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ தொலைன்னு ஆகாம டோண்டா இருக்கணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பா பண்ண வேண்டியது வந்து எக்ஸசைஸ். எக்ஸசைஸ்லேயே வந்து நம்ம யோகாலாம் பண்ணோம்னா 15 டேஸ்ல வந்து வெயிட் ரெடியூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம வந்து உடம்ப வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து பண்ணக்கூடிய எக்ஸசைசஸ் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம குயிக்காக வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியும். அதில் ஒன்று வந்து ஜாகிங், ரன்னிங், இல்லைனா வந்து பிரிஸ்க் வாக்கிங் வந்து உங்களுக்கு பேசிக்காக உங்கள் உடம்ப வந்து ஒரு லெவல் ஆஃப் டோனிங் வந்து எடுத்துகிட்டு வரும். ஸோ கண்டிப்பாக 45 மினிட்ஸ் ஆஃப் வாக்கிங் வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள். நம்ம 2 எக்ஸசைஸ் பண்ணணும் இந்த 15 டேஸில். அதில் ஒன்று வந்து நீங்கள் மைல்டாக வச்சுக்கோங்க, விச் கேன் பி அ வாக்கிங் ஆர் இட் கேன் பி அ யோகா. ஸோ மைல்டாக ஒரு எக்ஸசைஸ் 45 மினிட்ஸ் நீங்கள் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. பட் அந்த 2வது எக்ஸசைஸ் அப்படின்றது வந்து நம்மளுக்கு உடம்புக்கு வந்து நல்லா வந்து ஸ்வெட் வர மாதிரியும் எங்கெல்லாம் வந்து ஃபேட் இருக்கோ அது எல்லாமே பேர்ன் ஆகிற மாதிரி இருக்கணும். ஸோ அதனால வந்து நம்ம ஜிம் போய் ஒர்க் அவுட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா டான்ஸ் ஒர்க் அவுட் வந்து எக்ஸலண்ட் ஒர்க் அவுட். 1 மணி நேரம் டான்ஸ் ஒர்க் அவுட் நீங்கள் எதையா ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை எங்களுடைய டான்ஸ் ப்ரோக்ராம் வேணும் அப்படின்னா வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ எங்களோட அப்படின்னா நான் போன டான்ஸ் ஸ்டுடியோட இன்ஃபர்மேஷனும் வந்து நான் கொடுக்குறேன். நீங்கள் அது கூட ஜாயின் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்து சூப்பராக 1 hour சூப்பரான ஒர்க் அவுட் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக 1 hour ஆஃப் ஜிம், 1 hour ஆஃப் டான்ஸ் பண்ணும்போது வந்து உங்களுக்கு ஈஸியாக ஃபேட் வந்து குறையும். அண்ட் 15 டேஸ்ல சூப்பரான ரிசல்ட் தெரியும். அண்ட் வந்து உங்களுக்கு தொலைன்னு ஃபேட் குறையாம டோன்டா வந்து ஃபேட் குறைவீங்க. யூ வில் ஆல்சோ லுக் ஸோ பியூட்டிஃபுல். ஃபோர்த் டிப் என்னன்னா, எனிவே வந்து நான் டயட் பத்தி இங்க பேச போறது இல்லை. ஏன்னா நம்ம மைண்ட்ஃபுல்லா தான் சாப்பிடுவோம். ஓகேவா? மைண்ட்ஃபுல்லா சாப்பிட்றதுனால கம்மியா சாப்பிடுவோம், போர்ஷன் கண்ட்ரோலா சாப்பிடுவோம். ஸோ நிறைய வந்து ஸ்நாக்கிங் ஆப்ஷன் வந்து பெட்டரா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். நான் வந்து உங்களுக்கு குயிக்கா ஒரு நிறைய ஸ்நாக்கிங் ஆப்ஷன் கொடுக்குறேன். முதல்ல என்னன்னா, எவ்ரிடே நைட்டு ஏதாவது ஒரு சுண்டல் வகைகள், அதாவது இந்த கிரவுண்ட் நட்டா இருக்கட்டும், பிளாக் சன்னாவா இருக்கட்டும், ஒயிட் சன்னாவா இருக்கட்டும், ராஜ்மாவா இருக்கட்டும், சோ மெனி, டபுள் பீன்ஸ், சோயா பீன்ஸ், லாட் ஆஃப் திங்ஸ். அது எல்லாத்தையும் நைட்டு வந்து ஒரு 2 புடி ஊற போட்டுருங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பாயில் பண்ணி வச்சுக்கோங்க. அதுல நீங்க டிஃப்ரெண்டான சாலட்ஸ் பண்ணிக்கலாம், இல்ல வெறும்னா பாயில்டா வந்து சாப்பிடலாம், இல்லைனா சாட் பண்ணி சாப்பிடலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பெட்டர் ஸ்நாக்கிங் ஆப்ஷன் வச்சுக்கோங்க. எவ்ரிடே நைட்டு ஒரு சுண்டல் ஊற போட்டு இவ்வளோ வச்சுக்கோங்க. அது அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும். நீங்க டின்னர் ஆப்ஷனா கூட அதை வந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு அதோடய வந்து ஃபில்லிங்காக இருக்கும், சூப்பராக வெயிட் லாஸ் இருக்கும். அதை நீங்க வந்து கண்டிப்பாக ஆஃப் பண்ணுங்க. அண்ட் செகண்ட் திங் என்னன்னா, சாலட்ஸ். குக்கும்பர், கேரட் எப்பவுமே வாங்கி வச்சுக்கோங்க. கடையிலேருந்து வாங்கி வச்சுக்கோங்க. குக்கும்பர் கட் பண்ணி எப்போ வேணுமோ சாப்பிடலாம். மூஞ்சியில் வந்து அப்படி பளபளப்பு தெரியறதுக்கு நீங்கள் குக்கும்பர் நிறையா சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். அண்ட் கேரட்டும் வந்து ரொம்ப டெலிஷியஸாக நீங்கள் ராவாகவே சாப்பிடலாம். ஸோ கேரட் அண்ட் குக்கும்பர் உங்களுடைய ஃப்ரிட்ஜில் எப்போவுமே வச்சுக்கோங்க. ராவாகவே நீங்கள் எப்போ பசிக்குதோ வந்து சாப்பிட்டுலாம். அண்ட் தேர்ட் வந்து நம்மளுடைய குட் ஃபேட்ஸ் அப்படின்றது வந்து நட்ஸில் நான் சொல்கிற அளவு வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. ஒரு 7 வரைக்கும் ஆல்மண்ட் சாப்பிடலாம், ஒரு 5 பிஸ்தா சாப்பிடலாம், 2 வால்நட் சாப்பிடலாம். அண்ட் கை நிறைய வந்து நீங்கள் பிளாக் ட்ரை கிரேப்ஸ் சாப்பிடலாம், ஃபிக் வந்து 2 சாப்பிடலாம். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அதுவும் வந்து எப்பெல்லாம் நீங்க பசிக்குது அப்படின்னு ஃபீல் பண்றீங்களோ அந்த ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. அண்ட் அனதர் திங் வந்து சீட்ஸ்லயும் வந்து ரொம்ப ரொம்ப ஹை நியூட்ரிஷன்ஸ் இருக்கு. அண்ட் உங்களை வந்து ரொம்ப ஃபில்டா ஃபீல் பண்ண வைக்கும். அதாவது அந்த பம்கின் சீட்ஸ் ஓட்ஸ் மீல்ல போட்டு சாப்பிடலாம். பம்கின் சீட்ஸா இருக்கட்டும், மெலன் சீட்ஸா இருக்கட்டும், இல்லைனா வந்து சன்ஃபிளவர் சீட்ஸா இருக்கட்டும், அந்த மாதிரி சீட்ஸ் வந்து ஆஃப் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபிளாக் சீட்ஸ் வந்து எவ்ரிடே 1 டீஸ்பூன் வந்து சாப்பிடுங்க. இதெல்லாம் உங்களை வந்து ஸ்நாக்கிங் ஆப்ஷன்ல ஃபுல்லா வச்சுக்கும். இதெல்லாம் தாண்டி நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒன்று வேணும் போல இருக்கும் ஸ்நாக். அந்த டைம்ல வந்து நீங்க ஆஃப் பண்ண வேண்டியது வந்து சிக்கீஸ், அதாவது பர்ஃபி இருக்கும்ல, கடலைக்காய் பர்ஃபி, இப்படி இல்லைன்னா வந்து பொட்டுக்கடலை பர்ஃபி. இது 2மே வீட்டில் பண்ணி வச்சிருந்தாலும் ஓகே, இல்லை நீங்கள் கடையில் வந்து வாங்கி சாப்பிடுங்க. அது ஒரு மாதிரி வந்து கொஞ்சம் ஓகே, நம்ம ஸ்நாக்கிங்க்கு வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இதெல்லாம் விட சூப்பராக ஒன்று இருக்குது அப்படின்னா வந்து நம்மளுடைய ஃப்ரூட்ஸில் வந்து இருக்கிற எல்லா சீசனல் ஃப்ரூட்ஸும் எவ்வளோ வேணால் அடிக்கலாங்க. ஸோ வந்து உங்களுக்கு ரொம்ப பசிச்சு அப்படின்னா இவ்வளோ நிறைய சப்போட்டா, இப்போ வந்து சப்போட்டாலாம் சூப்பர் சீசன். ஸோ அந்த மாதிரி சப்போட்டா அந்த மாதிரிலாம் வந்து சாப்பிடுங்க. இதை தாண்டியும் வந்து பசிக்குது அப்படின்னா வந்து ஒரு கிளாஸ் பட்டர் மில்க் குடிக்கலாம், கிரீன் டீ குடிக்கலாம், கர்ட்
ஒரு கப் சாப்பிடலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து பெட்டர் ஸ்நாக்கிங் ஆப்ஷன்ஸ் போங்க. இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ஸ்நாக் பண்ணணும்னா இந்த வெரைட்டிலேருந்து ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்டான டிப்பாக இருந்தாலும் ஒர்த்தான டிப் என்ன அப்படின்னா 8 மணிக்கு மேலே வாய்க்குள்ளே எதுவுமே போகக்கூடாது. ஒன்லி வாட்டர் தான் போகணும். ஸோ நைட் 8லேருந்து காலையில் 8 o'clock வரைக்கும் நீங்கள் எதுவுமே சாப்பிடக்கூடாது. 8 o'clock அப்படின்னா நீங்கள் 7:30க்கே டின்னர் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அந்த டின்னர் வந்து ஃபினிஷ் பண்ணிடுங்க. அந்த டின்னர் வந்து ப்ரோட்டீன் ஃபில்டு ஃபுட்டாக வந்து வச்சுக்கோங்க. ஸோ தட் அது வந்து உங்கள் உடம்புல வந்து ஃபேட்டை உண்டு பண்ணாது. அண்ட் ஆல்சோ வந்து உங்களுக்கு எனர்ஜி கொடுக்கும். ஸோ ப்ரோட்டீன் ஃபில்ட் டின்னர் வந்து 7:30 ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா யூ ஃபினிஷ் இட் ஆஃப் வித் வார்ம் வாட்டர் இல்லை கொரியாண்டர் வாட்டரோட ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஃப்ரம் 8 o'clock யூ டோன்ட் ஹேவ் எனி திங் அன்டில் மார்னிங் 8 o'clock. ஒரு 12 hours தானுங்க. எவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமோ லைட்டாக வந்து 1 hour 14 hours எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். சூப்பர் பெனிஃபிட் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்க, ஒரு 15 நாள் பண்ணீங்க அப்படின்னா நான் நிஜமாக சொல்கிறேன், சூப்பராக வெயிட் லாஸ் இருக்கும். கேரண்டியான வெயிட் லாஸ் இருக்கும். நான் வந்து இதை வந்து வெயிட் லாஸ் பார்த்துருக்கேன். ஸோ பட் ஆனால் இது எல்லாமே வந்து நீங்கள் சின்சியராக வந்து ஃபாலோ பண்ணணும். பண்ணீங்க அப்படின்னா 15 daysல உங்களுக்கும் வெயிட் லாஸ் ஆகும். உங்களுடைய ஃப்ரெண்ட் யாராவது வந்து பிரைடலாக போகிறாங்க, அப்படி இல்லைனா வந்து அர்ஜென்ட்டாக வந்து வெயிட் குறைக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த டிப்ஸ் அவங்களோடய ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் இந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து வெயிட் லாஸ் டிப்ஸுக்கும் ஹெல்தி லிவிங்க்கும் வந்து நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you again in super video. Bye bye.